ஒரு படத்தை மக்கள் கொண்டாடணும்னா வெறும் ஸ்டார் ஆக்டர்ஸ் அண்ட் நல்ல டிரெக்ஷன் மட்டும் இருந்தா பத்தாது. காலம் கடந்து ஒரு படத்தை பத்தி மக்கள் பேசணும்னா அந்த படத்தோட ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு படத்துக்கான பேக் போனே. ஒரு கதையை யோசிச்சு அதை எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேவை போட்டு நல்ல டயலாக் சேர்ந்தாதான் ஒரு படத்துக்கான ரைட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இதுல எங்கேயா ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாலோ படம் சொதப்ப அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கண்ட்ரில இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல்ல படத்தை எழுதி படம் பண்றாங்க. அப்படி இந்தியன் சினிமாக்குனே இருக்க சில ட்ரேட்மார்க் தான் பாட்டு மூலியமா கதை சொல்றதுல இருந்து படத்தோட ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டா பிரிச்சு ஒரு ஐ பாயிண்ட்ல இன்டர்வல் விடுறதுன்னு நம்ம இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த ஃபார்மேட்ல கதையை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றோம், எந்த இடத்துல இன்டர்வல் விடணும், எப்படி முடிக்கிறோம்னு இந்த மூணு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ஒரு படத்துல எந்த இடத்துல எப்படி இன்டர்வல் விடுறாங்கன்னு பொறுத்து தான் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுமே செகண்ட் ஹாஃப்க்கு ரெடி ஆகும். எப்போ ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கான செகண்ட் ஹாஃப்க்கு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்றாங்களோ அப்போ தெரிஞ்சிரும் அந்த இன்டர்வல் பிளாக் ப்ராப்பரா பண்ணிருக்காங்கன்னு. சோ படத்துல வர இந்த குரூஷியலான இன்டர்வல் பிளாக்கை எந்தெந்த படத்துல எல்லாம் ப்ராப்பரா எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க, அந்த 8 பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஃபிலிம்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் இப்போ வர பாதி படத்துக்கு மேல இந்த படம் தான் ஒரு முன்னோடினே சொல்லுவேன். இந்த படத்தோட டெம்ப்ளேட்டை வச்சு தான் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த படத்தை பண்ணியிருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, 1995ல ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டாரோட பாஷாவோட இன்டர்வல் அண்ட் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக்காவே இருக்குன்னே சொல்லுவேன். பேட்டை, ஜெயிலர், லியோன்னு இந்த படம் எல்லாமே பாஷாவை தான் ஒரு ப்ளூ பிரிண்டா வச்சு எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அண்டர் டாகா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அமைதியா இருந்துட்டு அங்கங்க சின்னதா ஒரு ஐப் கொடுத்துட்டு இன்டர்வல்ல அவரோட நிஜ ஃபேஸை ரிவீல் ஆகும்போது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு பாஷால. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணதுதான். படத்துல மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் கிட்டயும் இந்த கேள்வி வந்துச்சு படம் பார்க்கும் போது, யார் இவரு? அதுதான் இந்த சக்சஸ்க்கான காரணமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பர் ஸ்டாரை அசிங்கப்படுத்தும் போது, அவரை கட்டி போட்டு அடிக்கும் போது ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது எப்போ திருப்பி கொடுக்க போறாருன்னு. அது கரெக்டா இன்டர்வல் பிளாக்ல வரும்போது கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஒரு மேசிவான ரிவீலா அமைஞ்சது படத்துல. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் கிரியேட் பண்ண இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி அந்த பேட்டர்ன்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எத்தனை பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ஸ் வந்தாலுமே பாஷாக்கு தனி இடம் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அடுத்து இந்த லிஸ்ட்ல பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக் இருக்க படம் 2014ல ரிலீஸ் ஆன கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா. பொதுவா இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஷாக்கிங் இல்ல ரிவீலிங் இன்சிடென்ட்டை வச்சு தான் முடிப்பாங்க. பட் ஜிகர்தண்டால ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டை ஃபோர்ஸ்டா இல்லாம நேச்சுரலா பில்ட் பண்ணது தான் இந்த இன்ட்ரோல் பிளாக் ஐகானிக்கா அமைஞ்சதுக்கு காரணமே. ப்ரீ இன்டர்வல் வரைக்குமே எல்லாமே ஹீரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சேது அண்ட் கேங் அவங்க எல்லாரும் பத்தியும் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாமே அவன் பிளான் பண்ணபடி போயிட்டு இருக்கும் அன்டில் இன்டர்வல் வரும் வர. சவுந்தர் மூலியமா சேது யாரை போட போறான்னு தெரிஞ்சிக்க மைக்கை MP4ல வச்சு கொடுப்பான் கார்த்தி. அது மூலியமா தான் தெரிய வரும் சவுந்தர் சேகருக்கு வேலை பார்க்கறான்னு. எல்லா பிளானையும் சொல்லிடுவான் சவுந்தர் சேகர் கிட்ட. அதுதான் இன்டர்வல் பிளாக்கோட ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இங்கே நமக்கு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்கெட்சி சேகருக்கு இல்ல சவுந்தர்க்குன்னு. அந்த ட்விஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்குள்ளேயே சேது சவுந்தரை எந்த கேள்வியும் இல்லாம சுற்றுவான். இதுவரை மத்தவங்க சொல்லி தான் கார்த்திக்கு தெரியும் சேது எவ்வளவு கொடூரமான ஆளுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் சேது எந்த அளவுக்கு கொடூரமானவன். அதுவும் பேக் டு பேக் 2 பேரை எந்த கேள்வியுமே இல்லாம சுற்றுறான் சேது. இதுவரை வந்ததெல்லாம் ட்விஸ்ட் இல்ல, இப்போ வருது பாருன்னு பயங்கரமான ட்விஸ்டா அமையுது. கார்த்திகோட மைக் சேதுட்ட மாற்றுறது. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இங்க இருந்து கதை கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுது. ஒரு கதையை ரெடி பண்றதுக்காக வந்த ஹீரோ இப்போ அவனோட கதையே ஒரு படமா எடுக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி சேதுவோட ரேடார் வெளியே இருந்த கார்த்திக் இப்போ சேதுவோட ரேடார் உள்ள வந்துட்டான். மாட்டுனா கண்டிப்பா சாவுதான்னு ஓடுறாங்க கார்த்தியும் ஊரணியும். எப்படியாவது தப்பிச்சு ஊருக்கு போயிடுவான்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு உட்காந்துருக்கும் போது தான் சேதுட்ட மாட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்த கேள்வியுமே இல்லாம 2 பேரை சுட்டு தள்ளினா சேது இப்போ அதே கன் பாயிண்ட்ல நிக்கிறான்
கார்த்திக் ஃபயரிங் சவுண்டில் விடுறாங்க இன்டர்வலில். ஒன் ஆஃப் த ப்ராப்பர்லி ரிட்டன் இன்டர்வல் பிளாக்ல ஒன்று தான் ஜிகிர் தண்டா. எங்கேயுமே இன்டர்வல் வரப்போது ஸோ ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை காமிச்சு விட்டுலான்னு இல்லாமல் ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் டேக் ஆஃப் பண்ணி இன்டர்வலில் லேண்ட் ஆகிருக்கும். ஜிகிர் தண்டாவோட இன்டர்வல் பிளாக்ல 3 இன்ட்ரெஸ்டிங்கான எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. ஒன்று, சிங்கம் மாதிரி இருக்க சேதுவை அவனுக்கே தெரியாமல் வேட்டையாடிட்டு இருந்த கார்த்திக் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். ரெண்டாவது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்காக தேடி வந்த கார்த்திக் இப்போ அவன் கதையே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. மூணாவது, இது எல்லாத்தையுமே தாண்டி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்த கார்த்திக் இப்போ அவனோட உயிரையே காப்பாத்திக்க ஓடணும். இந்த 3 விஷயம் தான் ஜிகிர் தண்டா படத்தோட இன்டர்வல் பிளாக்ல ஆர்கானிக்கா நடக்குது. அதனால தான் இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் ஒரு ஐகானிக்கா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்த படம் 2012 வந்த துப்பாக்கி. தளபதி விஜய் அவரோட கரியர்ல நடிச்ச படங்கள்லயே பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் எதுன்னு கேட்டா யோசிக்காம சொல்லுவேன் துப்பாக்கின்னு. துப்பாக்கியோட இன்டர்வல் பிளாக் ஐகானிக்கா அமைஞ்சதுக்கு ஒரே காரணம் அந்த 12 month ஷூட் அவுட் சீன் தான். இதுவரை நம்ம பார்க்காத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு மாஸ் சீனை அழகா எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு ஏஆர் முருகதாஸ். படம் பார்க்கும்போது நமக்கே தெரியாது ஜெகதீஷோட பிளான் என்னன்னு. நம்மளும் அந்த 11 பேர்ல ஒருத்தவங்களா தான் அவங்க கூட டிராவல் பண்ணுவோம். கடைசியில பேக்ல கன்னு இருக்கு, ஷூட் பண்ணணும்னு சொல்லும் போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நடந்துச்சு. நல்ல ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்டா அமைஞ்சது. இன்னொரு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், யூசுவலா இன்ட்ரோவல்ல ஹீரோ வில்லன் கிட்ட ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு ஓர்ஸான சுச்சுவேஷன்ல மாற்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் ஸ்கிரீன் பிளேவும் பண்ணுவாங்க. பட் இங்க ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா மிஷனை முடிக்கிறாரு, வில்லன் தோக்குறான். இன்டர்வல்ல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே பேசிக்கவே செய்றாங்க. அந்த ஒரு மொமெண்ட் ஒரு ஐய கொடுத்துச்சு. ஹீரோ என்ன பண்ண போறான்றதை விட வில்லன் என்னெல்லாம் பண்ண போறான்னு ஒரு பயங்கரமான பயத்தை கொடுத்துச்சு. இந்த 2 புது எக்ஸ்பெரிமெண்ட் தான் துப்பாக்கி படத்தோட இன்டர்வல் ஒரு ஐகானிக்கா மாறினதுக்கு காரணம்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம கத்தி மாஸ்டர்னு துப்பாக்கி படத்தோட ஸ்டைல்ல தான் இந்த படங்களோட இன்டர்வல்லையுமே பண்ணியிருந்தாங்க. துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது மக்கள் அவங்க டே டு டே லைஃப்ல ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸாவே மாறிடுச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்த படம் என்னன்னா, தளபதி படத்தை பத்தி பேசியாச்சு, தல படம் இல்லைனா எப்படி. 2011 ரிலீஸ் ஆன மங்காத்தா. அஜித் குமாருக்கு மங்காத்தா அவர் கெரியர்ல ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு இருந்த ஃபேன் ஃபாலோயிங் டபுள் ஆச்சுன்னே சொல்லலாம். பர்டிகுலரா சொல்லணும்னா யங்ஸ்டர் எல்லாரையுமே பிடிச்சாரு இந்த படம் மூலியமா. ஏகே இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர்ல வந்திருப்பாரு. லுக் வைஸ் மட்டும் இல்லாம கேரக்டராவே வேற மாதிரி வந்திருப்பாரு. அதுவரை ஹீரோவா வந்த அஜித் குமார் ஒரு வில்லனா வந்தாரு மங்காத்தால. என்னதான் வாலி படத்துல அவர் முன்னாடியே வில்லனா பார்த்திருந்தாலும் மங்காத்தால முழுக்க ஒரு டார்க் ஷேட்ல வந்தது புதுசாவே இருந்துச்சு. கண்டெய்னரை மாத்தி பணத்தை அடிச்சது ஒரு வில்லனோட மைண்ட் எப்படி இருக்கும்னு காமிச்சது. அந்த மாஸ்டர் மைண்டே எப்படி வில்லத்தனமா யோசிக்கும்னு காமிச்சது அடுத்து வந்த விநாயகோட மோனலாக் சீன். அந்த மோனலாக் சீன் முடியும் போது விநாயகோட ஈவில்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த பாயிண்ட்ல தான் இன்டர்வல் வேற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா இதுக்கு முன்னாடி பார்க்காத அஜித் குமாரை பார்த்தோம் அந்த பாயிண்ட்ல. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மங்காத்தாவோட இன்டர்வல் பிளாக்குக்கு. எந்த டியர் 1 ஆக்டர் இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏகே செலக்ட் பண்ணி பண்ணது ஒரு தனி தைரியம் வேணும். அந்த முடிவு அவர் கெரியர்லயே முக்கியமான படத்தை கொடுத்துச்சு அவருக்கு. எனக்கு ஏகேயோட கெரியர்லயே பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் எதுன்னு கேட்டா மங்காத்தாவை தான் சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த படம் விஜயகுமாரோட உரியடி. ஊரை விட்டு வெளியூருக்கு படிக்க வந்த பசங்களோட லைஃப் எப்படி இருக்கு, அந்த ஊருக்குள்ள நடக்கிற ஜாதி அரசியல் இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாரு விஜயகுமார். நிறைய பேருக்கு இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஃபேவரட்டா இருக்கு. அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனை கொரியோகிராஃப் பண்ண விதம். இப்போ வர மாதிரி ஹீரோக்கு ஹை ஸ்பீட் ஷாட் வச்சு அடிச்சா ரிவர்ப் சவுண்டோட ஃபைட் சீன் இல்லாம ரியலிஸ்டிக்கா ஒரு பார்ல சண்டை நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்திருப்பாங்க உரியடியில. ஒரு சண்டை நடக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம போன்ல பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி லைவா காமிச்சிருந்தாங்க உரியடியோட இன்டர்வல் பிளாக். ரெண்டாவது ரீசன் ஏன் இன்டர்வல் பிளாக் பெஸ்ட்னா அந்த சீன்ல வந்த பிஜிஎம். படத்தோட பிஜிஎம் அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலவேட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த பிஜிஎம் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த சீன் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த இன்ட்ரோல் பிளாக் பெஸ்டா வந்ததுக்கு இந்த 2 விஷயம் தான் காரணம். விஜயகுமார் ப்ராமிசிங்கான ரைட்டர் கம் டிரெக்டர். சூரியரை போற்று படத்துக்கும் டைலாக்ஸும் எழுதியிருக்காரு. அடுத்து அவரே டிரெக்ட் பண்ணி அவரே நடிச்சார்னா அவரோட பிரேக் கிடைக்கும்னு நம்புறேன். இந்த லிஸ்ட்ல அடுத்த படம் எஸ்டிஆரோட மாநாடு. பல வருஷத்துக்கு அப்புறம் பல தடங்களுக்கு அப்புறம் மாநாடு எஸ்டிஆருக்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சது. வெங்கட் பிரபு எப்படி அஜித் குமாருக்கு ஒரு மங்காத்தா கொடுத்தாரோ எஸ்டிஆருக்கு ஒரு தரமான செய்கையா மாநாடு படத்தை கொடுக்கிறாரு. என்னதான் மாநாடு படத்துக்கு முன்னாடியே டைம் டிராவல் டைம் லூப் கான்செப்ட்ல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் மாநாடுல வெங்கட் பிரபு டைம் லூப் கான்செப்டை வச்சு புதுசா ஒரு
கதையை முக்கியமா எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு. மாநாடு படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்னே சொல்லுவேன். நிஜமா படம் பார்க்கும்போது யாராலையுமே கெஸ் பண்ணிருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்டிஆருக்கு மட்டுமே டே லூப்ல இருந்துச்சு. ஒரு டைமுமே சிஎம் காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கே ஆக்சுவலா என்ன நடக்குது, ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு தெரிய வருது. இன்டர்வல் பாயிண்ட்ல தான் எஸ்டிஆருக்கே ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்குது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ நானே செத்துட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றேன்னு போவாரு. அப்போதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நடக்குது. எஸ்ஜே சூர்யாவும் லூப்குள்ள வந்துட்டாருன்னு ரிவீல் ஆகிற அந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எஸ்டிஆருக்கு மட்டுமே டே லூப்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவருக்கு எப்படி ஆகுதோ அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா எஸ்ஜே சூர்யாவுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லூப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் அது நமக்கு தெரியாது. ஆடியன்ஸ்க்கு கரெக்டா அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்ல தான் ரிவீல் பண்றாங்க. ப்ராப்பரான இன்ட்ரோல் பிளாக்கா அமைஞ்சது அந்த ஒரு மொமெண்ட். இப்பதான் நானே நோட்டீஸ் பண்றேன், வெங்கட் பிரபுவோட படமே 2 வந்துடுச்சு, மங்காத்தா அண்ட் மாநாடு. வெங்கட் பிரபு தான். அடுத்த படத்தோட அப்டேட்காக வெயிட்டிங்ல இருக்கு. பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் லிஸ்ட்ல அடுத்த படம் 2016ல ரிலீஸ் ஆன விக்ரம் குமாரோட 24. ரீசெண்டா 24 ஒரு ரீவாட்ச் போட்டேன். சீரியஸாவே எனக்கு புரியல ஏன் இந்த படத்தை மக்கள் கொண்டாடாம விட்டாங்கன்னு. படத்துல மேக்கிங்ல இருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அப்போவே சிஜிஐ விஎஃப்எக்ஸ்னு எல்லாமே ஃப்ளாலெஸ்ஸா பண்ணியிருந்தாங்க 24ல. இந்த படத்துக்கான ப்ராப்பர் ரிசப்ஷன் கிடைக்காதது வருத்தம் தான். ஒரு நல்லா இல்லாத படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்றது ஓகே, பட் எல்லாமே பக்காவா பண்ணி இப்படி நடக்கும்போது அந்த வழியே வேற. இட்ஸ் ஓகே, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ படத்தோட இன்ட்ரோல் பிளாக்குக்கு வருவோம். படம் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரீ இன்ட்ரோல் வர ஜாலியா அந்த வாட்சை யூஸ் பண்ணிட்டு இருந்த மணி, அதுக்கப்புறம் தான் அந்த வாட்சை இன்னொரு கேங் தேடுறாங்கன்னு தெரிய வருது. அது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் ஆத்ரேயா கிட்ட மாட்டுறாரு மணி. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன மாதிரியே உருவத்துல இருக்க ஆத்ரேயாவையும் பார்க்கறான் மணி. படம் பார்த்தவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது மணி கண்டிப்பா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான்னு தான். பட் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு இன்ட்ரோல் பிளாக்ல. ஆத்ரேயா மணியை ஷூட் பண்ணி அவன் கிட்ட இருந்த வாட்சை எடுத்து அவனை சாகடிக்கிறான். படத்தோட ஹீரோவான மணி அங்கேயே இறந்துடுறான். அங்க இன்ட்ரோல் வருது. யூசுவலா படத்துல ஹீரோ தோக்குற மாதிரி காட்டுவாங்க இன்ட்ரோல் பிளாக்ல. பட் இங்க ஒரு ஸ்டெப் மேல போய் ஹீரோ சாகுற மாதிரி காமிச்சது ஒரு ஷாக் வேல்யூவை கிரியேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். 24 கண்டிப்பா சூர்யாவோட ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல ஃபைனலா பார்க்க போற படம் 2018ல ரிலீஸ் ஆன வடசென்னை. ரொம்ப வருஷம் டிலேக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன வடசென்னை எதிர்பார்த்த மாதிரியே பிளாக் பஸ்டர் சக்சஸை பார்த்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே குணா கேங் கூட சண்டை ஒழிச்சிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கிற அன்பு அவனோட சேஃப்டிக்காக செந்தில் பிளாக்குக்கு போக ட்ரை பண்றான். கடைசியில போகவும் செய்யறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அன்பு செந்திலோட ஆளா தான் இருக்கான். அது மாதிரி தான் அவனும் நடந்துக்கிறான். இன்ட்ரோல் வரும் வர இன்ட்ரோல்ல தான் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. அன்பு குணா ஆளுங்களை அடிக்கிற மாதிரி எகிரி செந்தில குத்திடுறான். அந்த மொமெண்ட் யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அன்பு பக்கத்துல இருந்தவனோட ரியாக்ஷன் தான் நம்மளோட ரியாக்ஷனாவுமே இருந்துச்சு. இன்டர்வல்ல அன்பு சொல்ற டைலாக்ல தான் புரியுது அன்புக்கு சொல்லாத இன்னொரு சைட் ஆஃப் கதை இருக்குன்னு. துரோகம்லடா விசுவாசம். ஏன் விசுவாசம் குணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அன்பு செந்தில மட்டும் ஏமாத்தல, நம்மளையும் சேர்த்து தான் ஏமாத்திருக்கான். இந்த ட்விஸ்ட்டை சத்தியமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது எல்லாமே குணா அண்ட் அன்புவோட மாஸ்டர் பிளான்னு. வெற்றிமாறன் பண்ண சம்பவத்திலேயே பீக்கான சம்பவம்னே சொல்லலாம் வடசென்னையை. இந்த வீடியோவில் இதுவரை வந்த தமிழ் படங்களில் எதுலலாம் பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் இருந்துச்சுன்னு பார்த்தோம். தமிழ் படம் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் மூவிஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதிக கமெண்ட் வந்துச்சுன்னா பார்ட் 2 பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பிடிக்காட்டி ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க மறக்காம பார்க்கணும்னா ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.